சொல்லு மச்சான், எங்க இருக்க? நான் இப்போ தான்டா வந்துட்டு ஹலோ இருக்கேன். பிரதர், இந்த சைடு ஆம்புலன்ஸ் எதுனா போச்சா? ஆமாம் சார், இதுக்குள்ளே தான் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். சொல்கிறா, கடுப்பா இருக்கு, படத்துக்கு போகலாம்டா. ஏய் ஏய் தொலைங்கடி. ஏய் ஏய் டோரை ஓப்பன் பண்ணுங்கடி. ஏய் கிருதக்ஞாய நமஹ. அம்மா, என்ன மசன்னு நின்றுட்டே இருக்கீங்க? பொண்ணோட அப்பா அம்மா வந்தீங்கன்னா பாத பூஜை பண்ணிடலாம். அப்புறம் ஒன்னு தொட்டு இன்னொன்னு டைம் ஆயிட்டே இருக்குமா. சாமி, அவசியம் பாத பூஜை பண்ணணுமா? இது என்ன கேள்வி? சாஸ்திர சம்பிரதாயங்களை பண்ணணுமா, அதான வழக்கம். அதுக்கு தானே தட்சணை கொடுத்து என்ன கூப்பிட்டுருக்கேள். அப்புறம் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்? இல்ல, என் வீட்டுக்காரர் ஏதோ வேண்டுதல்னு கோயிலுக்கு போயிருக்காரு. இன்னும் ஆள் வரல. அதனால பாத பூஜை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது. நீங்க அடுத்த சடங்கு ஆரம்பிக்க வேண்டியது தானே? சரிங்கம்மா, பண்ணிடலாம். ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ. ஓம் கதாதராய நமஹ. ஏய் 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 சார், சொல்லுங்க சார். ஒரு சின்ன ஹெல்ப், கொஞ்சம் என் கூட வாங்கல. வாங்க சார். சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். 2 பொண்ணுங்களோட உயிர் ஆபத்தில் இருக்கு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு சார். உங்களோட இந்த ஹெலிகாம்ல சரௌண்டிங்ஸில் எங்கேயாவது ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ். சார், நீங்க சொல்றதுக்காகலாம் ஹெலிகாம பறக்க விட முடியாது. கேமராவை ரெண்ட் எடுத்திருக்கேன் சார். ஆர்டிஸ்ட் சம்பளம், சுத்தி வேலை பார்க்குறவங்க பேட்டான்னு எவ்வளவோ விஷயம் இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஹெலிகாம பறக்க விட சொல்றீங்க. சார், 2 பொண்ணுங்க உயிருக்கு ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன். ஓகே சார். ஏய் இந்த விண்டோக்குள்ளே போங்க சார். அப்படியே இருங்க சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பணத்தை வச்சுக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. கதவு திறங்கடி. ஓம் தாராய நமஹ. ஓம் தமனாய நமஹ. ஓம் தாமோதராய நமஹ. ஓம் தீப்தமூர்த்தயே நமஹ. ஓம் துவஸ்வப்ராசனாய நமஹ. ஓம் தேவகீ நந்தனாய நமஹ. ஓம் தனஞ்சயாய நமஹ. ஓம் நந்தினே நமஹ. வாரண்டி.
இந்தாங்கோ, இந்த அக்ஷத தட்டை எடுத்துன்னு போய் இங்க இருக்கிற பெரியவா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. ரோஹிணி, மா அச்சத தட்ட பெரியவங்க கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வப்போ. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், தட்டை வாங்காம என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? மனசுல என்ன நினைப்பு? இல்லம்மா, என்னால மனசார இந்த வேலையை செய்ய முடியாதுமா. நான் போக மாட்டேன். என்னடி திமிரா? இது நம்ம வீட்டு கல்யாணம். ஒழுங்கா தட்டை வாங்கிட்டு போ. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எல்லா நேரமும் ஆட நான் தயாரா இல்ல. சாரிம்மா, நான் சொன்னதுதான். இந்த தட்டை நான் கொண்டு போக மாட்டேன். வேற யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்க. ரோஹிணி, இதுதான் சந்தர்ப்பம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னை இங்க வச்சு பழி வாங்குறீங்களா? நான் உங்களை பழி வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லம்மா. என்னால இந்த தாலியை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அவ்வளவுதான். அக்கா, ரோகிணி இதெல்லாம் பண்ணாம இருந்தாதான் நீ ஷாக் ஆகணும். எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? என்ன பேச்சு பேசுற பாத்தியா? அக்கா, நம்ம குடும்பம் இப்ப 2 கட்சியா பிரிஞ்சு நிக்குது. இவங்க எல்லாம் அந்த கோஷ்டி. உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா நிக்கிறது நான் மட்டும்தான். உண்மைதான் சந்திரா. நான் கட்டின மனுஷன், நான் பெத்த பிள்ளைங்க யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அட விடுக்கா, நீ எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன, இந்த அச்சத தட்டை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? அத நானே பண்றேன். ஐயோ பாவம், நீ எல்லாம் ஒன்னும் சிரமப்பட வேணாம். இப்படியே நின்னு வாசல பாத்துக்கிட்டே இரு. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நான் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். வேட்டா அத்த இல்ல அத்தங்கிறத அந்த மாடுலேஷன்ல சொல்லிட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அத்த. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல அத்த. நான் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன்? நான் இந்த வீட்டுல ஒரு பச்சை புள்ள மாதிரி. என்னால அப்படி பண்ண முடியுமா? தயவு செஞ்சு சொல்றேன், அதை ஏன்டா கொடுத்துருங்க. என்ன, என் வேலையை பார்க்க விடாம நேரத்தை கடத்தணும். அதுக்கு தானே இப்படி வழிமறிச்சு பேசிட்டு இருக்க? என்ன மாப்ள, உன் பிளான கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. வழிய விடு. ஒரு நிமிஷம், அச்சதையை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம் பவித்ராய நமஹ. இவ்வளவு தெளிவா இருக்குது. பிரத்யும்னாய நமஹ. என்ன பண்ணலாம்? ஓம் பிரணவாய நமஹ. ஓம் புரந்தராய பாத்துக்கிறேன். நமஹ. ஓம் புருஷாய நமஹ. ஓம் புண்டரீகாட்சாய நமஹ. ஓம் பிருகத்ரூபாய நமஹ. ஓம் பக்தவத்சலாய நமஹ. ஓம் பகவதே நமஹ. ஓம் மதுசூதனாய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ.